ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்டா ப்ரீடிங் பார்க்க போறோம். ஒரு 5 days ப்ராசஸாக வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க எப்படி ப்ரீட் பண்ணுறது, எப்படி ஃப்ரைஸை காப்பாற்றுறதுன்னு. இதுக்கு ஒரு ஓவர் வியூவாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் நிறையா விதமாக ப்ரீட் பண்ணுவாங்க. என் கான்செப்டும் அவங்க கான்செப்டும் ஒரே மாதிரி இருக்கா, அதெல்லாம் எனக்கு சிமிலராக இருக்கான்னு தெரியாது. பட் ஆனால் என் கான்செப்டில் நான் ஃப்ரைஸ் எடுத்திருக்கேன், ஃப்ரைஸை காப்பாற்றிருக்கேன். ஸோ என் கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லார் மாதிரியும் தான் இருக்கும். பட் ஆனால் சில பேர் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு என்கிட்ட வந்து அடுத்து எதுவும் கேட்கக்கூடாது. என்னோட ப்ராசஸ் இது, அவங்க ப்ராசஸ் அது, அவ்வளோதான். ப்ராசஸ் என்னென்னா, தண்ணி வந்து ஒரு 3 days முன்னாடியே பிடிச்சி வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து கண்டிஷன் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம எப்படி மேக்ஸிமம் வந்து ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஆரோ வாட்டர்னால் கொஞ்சம் டிடிஎஸ் மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 days மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கண்டிஷன் ஆகிடும். எவ்வளோ தண்ணி வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்கிறேன். வாங்க. தண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான். உங்களோட இந்த லெவலுக்கு தான் நம்ம தண்ணி வந்து பிடிச்சிருக்கணும். ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணும்போது அது டயர்ட் ஆகக்கூடாது கீழே எக்ஸை போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் ஃப்ரீயாக ப்ரீட் பண்ணால் தான் எக்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இல்லாட்டினா அதுவே சாப்பிட்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. செகண்ட் என்னென்னா, இப்போ ஃபீமேல் வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் பாட்டில்ஸ் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா, இப்போது இதுனா ஹோல் 2 சைடு இருக்கணும். ஃபீமேலை வச்சுட்டு ரிட்டர்ன் நம்ம எடுக்கும்போது அந்த எக்ஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் கலையாமல் இருக்கும். அதேமாதிரி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஃபீமேலும் வெளியே இருந்து எடுக்க மாட்டோம், உள்ளே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கேன் கிடச்சிச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்க, அதுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதாம் லீஃப் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் கூட உங்களுக்கு இது ஒரு செட்டப்பாக கூட இந்த கேனு உங்களுக்கு வேணும்னா கேட்குன்னா. அப்புறம் நிறைய பேர் வந்து பாதாம் லீஃபே மேலே வச்சு அதில் எக்கு பபிள் நெஸ்ட் கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து எப்பயுமே பபிள் நெஸ்ட் வந்து தெரியணும். ஸோ அப்போ தான் என்னால் அதை கொஞ்சம் பார்க்க முடியும், இருக்கா இல்லையா, ஃபீமேல் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் நான் எப்பயுமே கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பாதாம் லீஃப் யூஸ் பண்ணுறதும் ஓகே தான், உங்களோட ப்ரிஃபரபிள் தான். பட் ஆனால் நான் கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே கவரை வந்து ஃப்ளோட்டிங்லேயே விட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் திடீர்னு அது ஃபைட் பண்ணும்போது எக்ஸ் வந்து திடீர்னு கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு சின்ன டேப்பு இவ்வளோதுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி உள்ளே வச்சுட்டு இங்கே ஒரு டேப் மட்டும் போட்டுருங்க. அப்படி டேப் போட்டு இதில் ஃப்ளோட் பண்ண விட்டுட்டிங்கன்னா இப்போ அந்த எக்ஸும் உங்களுக்கு கலையாமல் இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, மேலே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க உள்ள. இப்போ நம்ம என்னென்னா ப்ரீட் பண்ணலான்றோம்னா 3 பேட்ச் பண்ணலான்றோம். ஒரு ஒயிட் HMPK, 2 ஸ்னோ ஒயிட் எல்லோ ட்ராகன் பேட்ச். ஸ்னோ ஒயிட் எல்லோ ட்ராகன் 2, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் HMPK. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரீட் பண்ண போகிறோம். இது இப்போ மூணுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சோன்னா அந்த ஃபீமேலில் மட்டும் இது க்ளோஸ் ஆகிறாங்க. மூணு பேரையுமே வச்சாச்சு. தனித்தனியாக உங்களுக்கு பாட்டிலில் கட் பண்ணி செப்பரேட் பண்ணிடணும். கரெக்டாக நீங்கள் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் எப்போ இதை செட் பண்ணுவேன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 8 இதுக்குள்ளே தான் நான் பண்ணுவேன். திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து 6 to 8 வந்து ஃபீமேல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட் டேவோட எண்டு. ஃபஸ்ட் டே கொஞ்சம் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து மேல் வந்து ஒரு 5 days வந்து அது மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபீட் பண்ண மாட்டோம். நான் பண்ண மாட்டேன், மித்த எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டேவே கொஞ்சம் நல்லா ஃபீட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து ஆர்டிமே தான் கொடுப்பேன். ஆர்டிமே கொடுத்துட்டு 1 டேக்கு அவங்க அப்படியே தான். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செகண்ட் டே ஷூட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ அது ஃபுல்லாக இதான் செட்டப்பு. நீங்கள் 5 days ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஒரு ஃபிஷ் எடுத்து ப்ரீட் பண்ணுறது உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கேன் நான். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எப்படி கன்வே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் பார்க்குறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா ஃபிஷ் ரிலேட்டடாக அவங்களுக்கு நிறைய லவ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகலாம். தேங்க்யூ.